என்னைக்காவது பக்கத்து வீடோ எதிர்த்த வீடோ அவங்க கழிவறையை எட்டி பார்த்துருக்கீங்களா? இல்லை தனிமையில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அந்த பெட்ரூமை எட்டி பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் குற்றம், இதெல்லாம் தப்பு அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வளர்த்துருக்காங்க. ஆனால் ஏன் ஒரு ஆணோ பெண்ணோ சிரித்து பேசிட்டாலோ, இல்லை அவங்க கடை வீதிகளில் எங்கேயாவது வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்துட்டாலோ, ஒரு நட்போட பழகினாலோ, இல்லை ஒரு சகோதரத்துவத்தோடு பழகினாலோ, யார் என்ன எவர் அக்கா தங்கச்சியா, அண்ணன் தம்பியா, பக்கத்து வீடா ஏற்று வீடா நட்பா எதுவுமே தெரியாமல் ஈஸியாக ஒரே வார்த்தையில் கள்ளக்காதல் அப்படின்னு முடிச்சிடுறோம். தயவுசெய்து யாரை பற்றியும் தவறாக பேசாதீங்க. தவறாக பேசுனீங்கன்னா நாளைக்கு உங்களை பற்றி தவறாக பேசுகிறதுக்கும் உங்கள் குடும்பத்தை பற்றி தவறாக பேசுகிறதுக்கும் பல நாக்குகள் காத்துக்கிட்டு இருக்கும். அதனால் தயவுசெய்து ஈஸியாக யாரையும் தவறாக பேசாதீங்க.